ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். ஒரு செடியையும் கொடியையும் பிரிக்க முடியாது. ஒருவேளை செடியை விட்டு கொடியை பிரித்தால் அந்த செடி பசுமையாகத்தான் இருக்கும், அடுத்தால் கூட கொடிகள் வரும். ஆனால் அந்த பிரிக்கப்பட்ட கொடி வாடி வதங்கி ஒன்றுமில்லாமல் போய்விடும், அடுத்து குப்பைக்கும் எரிக்கப்படுவதற்கும் தான் போகும். அதனால் தெளிவாக சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு, அந்த நிலைத்திருக்கிறது இருக்குமானால் மிகுந்த கனிகளை கொடுப்பானாம். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. செடி இல்லாமல் கொடி முடியுமோ? வரவே வராது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் செடியாக இயேசுவோடு நிலைத்திருக்கிறோமா? இணைக்கப்பட்டிருக்கிறோமா? இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கொடி சுவர் மேல் படரும், அது பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். நன்மை இல்லை, எங்கு பார்த்தாலும் நஷ்டம், எங்கு பார்த்தாலும் எனக்கு ஏமாற்றம், தோல்விகள், பலவீனம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய இணைப்பு எதோடு கூட இருக்கிறது. நாம் எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்? இயேசுவை அல்லாமல், அவர் இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்லவில்லை, அவரே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உம்மால் தான் முடியும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் போய் நிற்கலாமே. என்னால் முடியவில்லை. உம்மால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுத்து போஷிப்பாராம். அநேக நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய வேலைகளை சார்ந்து கொள்கிறோம், தொழிலை சார்ந்து கொள்கிறோம், நம்மை சார்ந்து கொள்கிறோம், உறவுகளை சார்ந்து கொள்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழில் ஒரு நாளும் காப்பாற்றாது. குறித்த நாட்கள் வரும்பொழுது வயதாயிடுச்சுப்பா, வீட்டுக்கு போன்று வேலையிலிருந்து அனுப்பிவிடுவார்கள். குறித்த நாட்கள் வரும்பொழுது வயதாகி விட்டதுன்னு வீட்டிலே முடங்கி போகிற தொழில் அதிபர்களும் உண்டு. இந்த மாதிரிலாம் என்னால முடியாதுப்பா, அதனால என் வேலையை விட்டுட்டேன், தொழிலை விட்டுட்டேன், அவ்வளவுதான், செய்ய முடியல, கடையை மூடிட்டேன், இதுதானே சொல்லுகிறார்கள். MBA படித்து நல்ல நாலேஜ் உள்ள ஒரு வாலிபன், அந்த அளவு டெக்னாலஜி எல்லாத்திலுமே நல்லா சாதிச்சிருந்தான். அவனுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையும் கிடையாது, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு வாலிபன். என் படிப்பு இருக்குது, எனக்கு வேலை இருக்கிறது, ஏராளமாய் சம்பாத்தியம் பண்ணுகிறேன், நல்ல குடும்பம் இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, இதற்கு மேல் என்ன வேணும்? ஏன் எனக்கு ஆண்டவர்? ஐ கேன் டு, என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னான். ஒரு நாள் காலையில தூங்கி எந்திக்கிறான், அவனுடைய மெமரி பவர் எல்லாமே போயிடுச்சுது. பிரெயின்ல ஒரு சின்ன ஒரு நர்வ்ல ஒரு ப்ராப்ளம் அவன் தன்னுடைய ஞாபக சக்தி இழந்து விட்டான். அடுத்து அப்பா யாருன்னு தெரியவில்லை, அம்மா யாருன்னு தெரியவில்லை, மனைவி யாருன்னு தெரியவில்லை, வீடு எங்க, அப்படியே ரோடா போய் அவனுடைய வாழ்க்கையை பரிதாபமா முடிந்து விட்டதா. இன்னைக்கு இப்போ நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஞானத்தை நம்புகிறோம், படிப்பை நம்புகிறோம், இவ்வளவு படித்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறோம், பதவியை நம்புகிறோம், பவர் இருக்குங்கிறோம், பணம் இருக்குங்கிறோம். ஒரு செகண்ட் எல்லாம் தலைகளாக மாறிவிடும். அதில் ஆண்டவரை நம்பும் பொழுது, அவர் நீங்க தான் எல்லாம் சொல்லும் பொழுது ஒன்றுமில்லாதது கூட இருக்கிறதாய் மாறிவிடும். கடிகாரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரிட சொல்லுவோம். எந்த விதத்திலும் நமக்கு பெருமை வேண்டாம், தாழ்த்துவோம். என் ஆண்டவர் தான் செய்து கொடுத்தார், அவர் தான் நடத்துகிறார், அவர் பார்த்துக் கொள்கிறார், எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதனால் படிக்கிறேன், கிருபை கொடுத்திருக்கிறார், அதனால் வேலை செய்கிறேன், கிருபை கொடுத்திருக்கிறார், குடும்பம் அதனால் இன்னைக்கு நன்றாக இருக்கிறது சொல்லி பாருங்கள். அப்படியே சூழ்நிலை மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரம் நாங்கள் அப்பா எங்களுடைய பணத்தையோ பதவி மற்ற காரியங்களை சார்ந்து விடுகிறோம். அப்பா அப்படி அல்ல, உண்மை அல்லாமல் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. செடியாக மேல் நிலைத்திருக்க வேண்டும், கொடியாகிய நாங்கள் படர வேண்டும், பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இணைப்பை விட்டு நீர் இல்லாமல் எல்லாம் செய்ய முடியும்ங்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் மீண்டும் பக்கம் திருப்புங்கப்பா. அம்மை சார்ந்து கொள்ள முழுவதும் நம்முடைய கரத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்க, தங்கள் வேலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒப்புக் கொடுத்து உண்மை சார்ந்து உண்மை நம்பி நீங்க தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த மனப்பக்குவத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்த அந்த நாள் முழுவதும் நீ நடத்துகிறதை பார்க்கட்டுமாப்பா. இதுவரை முயற்சி எடுத்து தோற்று போனவர்கள், தங்களுடைய காரியங்களை நம்பி ஏமாந்தவர்கள், இன்றைக்கு உண்மை சார்ந்து கொள்ள, உண்மை நம்ப உதவி செய்யுங்க. வழி நடத்தி பெரிய காரியம் செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவோடு நிலைத்திருப்போம், கனிகளை கொடுப்போம், அவரால் தான் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.